உசுருள்ள ஒருத்திக்கு தாஜ்மஹால கட்டி கொடுத்தவனும் நான் தானே. கார்பரேட் இஷ்யூஸ் கைஸ். ஸோ வெல்கம் பேக் டு சேனல். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு ஒரு ரீசெண்டாக இன்ஸ்டாகிராமில் ட்ரெண்டாக இருக்கிற வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் பேக்கேஜ் தான். ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் தெரிஞ்சு. ஸோ நீங்கள் இன்ஸ்டாகிராமில் எப்பவுமே ஒர்க் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது அப்டேட் இருந்துச்சுனாக்க நம்ம சேனலுக்கு வந்து தெரியப்படுத்துங்க. ஸோ எனக்கு இப்போ தான் தெரிஞ்சு. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா மேக் பண்ணிட்டேன். ஸோ இது எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பே சொல்கிறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே கேஸ், ஃபஸ்ட்டு நம்ம வந்து பார்த்தோன்னா எடிட் பண்ணுற வீடியோவை எப்படி டவுன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு உங்கள்கிட்ட வந்து பார்த்தோன்னா பின்ட்ரெஸ்ட் அப்ளிகேஷன் இருக்கும், ப்ளே ஸ்டோரில் இருக்குது, நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ கீழே வந்து பார்த்தோன்னா சர்ச் பாக்ஸ் இருக்கா, அதே கொடுத்துக்கோங்க. ஸோ கொடுத்தீங்கன்னா மேலே சர்ச் பாக்ஸ் இருக்கும். இதில் வந்து பார்த்தினாக்க இது இல்லைன்னா நேச்சுரல் வீடியோஸ் நீங்கள் எதுக்கு ரிலேட்டடாக எடிட் பண்ணுறீங்களோ அதையும் நீங்கள் சர்ச் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நான் எக்ஸாம்பிள் நேச்சுரல் வீடியோஸு கொடுத்துக்கிறேன். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா நிறைய வீடியோஸ் ஷோ ஆகும். ஸோ உங்களுக்கு பிடிச்சதை வந்து பார்த்தோன்னா ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ நான் வந்து ஒரு வீடியோவை எடுத்திருக்கேன். இங்கே சைடில் வந்து பார்த்தோன்னா ஒரு 3 பட்டன் இருக்கா, ஜஸ்ட்டு அதை கிளிக் பண்ணிவிட்டு காப்பி லிங்க்ன்றதை கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ உங்களுடைய குரோமே ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் பின்ட்ரெஸ்ட் வீடியோ டவுன்லோடு கொடுத்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் நிறைய வெப்சைட் வரும், ஒர்க் ஆகுதான்னு பார்த்துக்கோங்க. இதில் வந்து பார்த்தோன்னா இந்த தேர்டை வந்து பார்த்தோன்னா பூட் டவுன்லோட்னே இருக்கும். இதுதான் ஓப்பன் ஆகுது இப்போதைக்கு. ஸோ நான் வந்து பார்த்தோன்னா ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் வந்து பார்த்தோன்னா ப்ளீஸ் யுவர் லிங்க்னு இருக்கா, ஜஸ்ட்டு லாங் ப்ரெஸ் பண்ணிவிட்டு பேஸ்ட்டுன்றதை கொடுத்துக்கோங்க. காப்பி பண்ணுங்க இல்லையா, ஸோ அதுதான். ஸோ இப்போ டவுன்லோட்ன்றதை கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தோன்னா வீடியோ வந்துருச்சு. இதில் வீடியோ டவுன்லோட்ன்றதை கொடுத்துக்கோங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கீழே 3 பட்டன் இருக்கா, ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிவிட்டு டவுன்லோட்ன்றதை கொடுத்துக்கோங்க. ஸோ ஆல்ரெடி நான் டவுன் பண்ணிட்டேன். ஸோ டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ உங்களுடைய அலைட் மிஷினை ஓப்பன் பண்ணிவிட்டு ப்ளஸ் செகண்ட் கொடுத்து 9:16 நான் எடிட் பண்ண போகிறேன். ஸோ நீங்கள் எது ரேஷியோவில் எடிட் பண்ணுறீங்களோ அந்த ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துக்கோங்க. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சாங்கு வந்து ஆட் பண்ணிவிட்டு அதுக்கான டெஸ்ட்டும் நான் வந்து பார்த்தீங்கன்னா டைப் பண்ணி வச்சுட்டு இருக்கேன். ஸோ இந்த டெஸ்ட்டுடைய ஃபான் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதோடைய எஃபெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீசெட் XML இருக்குது. ஓகேங்களா, ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கீழே லிங்க்கில் இருக்குது, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ இதில் கொடுத்துருக்குற எஃபெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு எஃபெக்ட் போயிட்டு ஜஸ்ட்டு நீங்கள் காப்பி பண்ணிவிட்டு நீங்கள் எடிட் பண்ணுறதுல வந்து பார்த்தீங்கன்னா பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான். ஸோ ஓகே, இப்போ இதோட சாங் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2738 பாயிண்டில் இருக்குது. நீங்கள் டவுன் பண்ணுறது வந்து பார்த்தோன்னா ஒரு 15 செகண்ட் 10 செகண்டு தான் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அதை வந்து எப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுன்னு இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ அதுக்கு உங்கள்கிட்ட வந்து பார்த்தோன்னா VN அப்ளிகேஷன் இருக்கணும். ஸோ ப்ளே ஸ்டோரில் இருக்குது, நீங்கள் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இதில் ப்ளஸ் ஐக்கனு கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு நியூ ப்ராஜெக்ட் வரும், அதையும் கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ நான் டவுன் பண்ணது வந்து பார்த்தோன்னா ஒரு 14 செகண்ட் இருக்குது, அதை கொடுத்து நான் வந்து பார்த்தோன்னா ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இது வந்து பார்த்தோன்னா கரெக்டாக 14.51 இருக்குது. நம்மளுக்கு வந்து பார்த்தோன்னா ஒரு 28 மினிட்ஸ்க்கு வரைக்கும் வேணும். ஸோ அதுக்கு நான் ஸ்பீட் ஐக்கனை கொடுத்து இதை லைட்டாக வந்து பார்த்தோன்னா எல்லாத்தையும் கம்மி பண்ணி எடுத்துக்கிறேன். ஓகே, நாம் வந்து பார்த்தோன்னா ஒரு 34 மினிட்ஸ்க்கு எடுத்துக்கிட்டேன். ஸோ இது மாதிரி தான் வந்து பார்த்தோன்னா நீங்கள் ஸ்லோ மோஷன் எடிட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் க்ரியேட் பண்ணிவிட்டு கீழே டிக் மாதிரி இருக்கா கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்டெண்ட் ஆயிரும். ஸோ இப்போ உங்களுக்கு ப்ளே பண்ணி காட்டுறோம் பார்த்தீங்களா, ஸ்லோ மோஷனில் வருது. நெக்ஸ்ட்டு நீங்கள் இதை எடிட் பண்ணிவிட்டு மேலே எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கோம், இதை கொடுத்து நீங்கள் வந்து பார்த்தோன்னா எக்ஸ்போர்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, மறுபடியும் அலைட் மிஷினில் ஓப்பன் பண்ணிவிட்டு ப்ளஸ் சைனு கொடுத்து மீடியா கொடுத்துட்டு இப்போ நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த வீடியோ வந்து பார்த்தோன்னா எடுத்துக்கலாம். ஸோ அதே நீங்கள் எல்லா டெஸ்ட்டுக்கும் கீழே கொண்டு வந்துடுங்க. ஓகே, நாம் கொண்டு வந்தாச்சு. ஸோ இப்போ பிரைட்னஸ்ஸாக இருக்கா, ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிவிட்டு பிளெண்டிங் ஒப்பாசிட்டிக்கு போயிட்டு ஒரு 50 சம்திங்கில் வச்சுக்கோங்க. ஸோ வச்சுட்டு மறுபடியும் அந்த வீடியோ கிளிக் பண்ணிவிட்டு எஃபெக்ட்குள்ளே போயிட்டு ஆட் எஃபெக்ட் போய்க்கோங்க. இதில் கலர் அண்ட் லைட்டு போயிட்டு இதில் வந்து பார்த்தோன்னா எக்ஸ்பிரேஷன் காமன் இருக்கும், அதே கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு ஸ்டாண்டர்ட் செட்டிங் கொடுத்துக்கலாம். ஸோ இதில் லைட்டாக வந்து பார்த்தோன்னா அந்த வீடியோவுடைய குவாலிட்டியை லைட்டாக நம்ம இன்க்ரீஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, இந்த மாதிரி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க.
ஸோ அவ்வளோதான் கைஸ், ரொம்பவே சிம்பிளாக தான். நீங்கள் ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. சாரி கைஸ், சொல்ல மறந்துட்டேன். இதில் கொடுத்துருக்கிற டெம்ப்ளேட் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா மிட்லே இருக்குது. நீங்கள் ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு இதை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பிளெண்டிங் செட்டிங் போய்க்கோங்க. கொடுத்துட்டு லைட் அண்ட் ஸ்க்ரீன்றது கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு எஃபெக்ட் போய்க்கோங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லேயர் மாதிரி நான் கொடுத்து இந்த எஃபெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறேன். நீங்கள் கிளிக் பண்ணி இதை வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா இது ரெட் கலரில் இருக்குது. நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் மாற்றி கொடுத்துருக்கேன். வேணும்னா யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு நம்ம ஃபேமிலியில் ஜாயின் பண்ணிவிட்டு ஆல் என்ற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.